சார், தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக மாநில கல்விக் கொள்கை நீங்க எப்படி சொல்றீங்க? மாறாகன்னு சொல்லாதீங்க, பேரு தான் மாறாக இருக்குது. வேற வேற பேர்ல அதே இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க ரெண்டையும். 1ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் பொதுத்தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு. எதுல? மாநில கல்விக் கொள்கையில் 11ஆப்புக்கு பொதுத்தேர்வு கிடையாது அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு 1ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் இல்ல, பொது தேர்வுங்கிறது நம்மளுடைய கல்விக் கொள்கை, கல்வி அறிஞர்கள் எல்லாம் 8ஆம் வகுப்பு பிறகு தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்கள் அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும். 10ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. அப்படிதான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வி தாங்க முடியாம அவலத்தை நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்ல தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்துல கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. அதனாலதான் அது 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல என்ன ஆகும்? தோத்து போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிரும். படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள். உலகத்திலே கல்வியில சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா 8 வயசுலதான் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புக்கே சேர்க்குது. ஆனா நம்ம அந்த 8 வயசுல பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த முறையை நாம ஏற்கல. அது எந்த வடிவத்துல வந்தாலும் எதிர்ப்போம். அதை நம்ம ஏற்கல. 11ஆம் வகுப்புல பொது தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டா, கல்வியை தனியார் மயப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளும் 12ஆம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்துல நம்ம பிள்ளைகள் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான்? அந்த 11ஆம் வகுப்புலையும் கேள்வியை கேட்டுறான். உங்களுக்கு விளங்குதா? அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது. அப்போ பொது தேர்வுனா இப்போ நீங்கள் 11ஆம் வகுப்புல ஒரு வேலை தோற்றுட்டீங்கன்னா அரியர்ன்றாங்களே, நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததுல சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால அந்த இதுக்காக தான் அந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது இல்லாத இருக்கலாம். ஆனால் அதுக்காக 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் பொது தேர்வை கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதல்ல. தமிழகத்திற்கு தனியாக மாநில கொள்கை வரைவு செய்யப்பட்டு அதை இயற்றப்பட்டால் தமிழகம் முதல் மாநிலமாக இருக்குது, ஒரு சாதனை இருக்குது அப்படின்னு இருக்குது. தமிழகத்துக்கு தனியாக ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, வரைவு செய்யலாம். நான் ஒன்று கேட்குறேன், சிறந்த மாநிலமாக இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இல்லை, ஒன்றும் பதில் இல்லை. மாநிலமும் எடுக்காத ஒரு முயற்சியை தமிழக மாநிலம் எடுத்திருக்கு. கல்விக் கொள்கை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. வேற இதில் உங்களுக்கு இலவசத்தை எதிர்த்தோம். இலவசத்தை எதுக்குறாங்க? இப்போ என்ன செய்யலாம்? விலை இல்லா குடிகாரர்கள் சொல்லாதீங்க, மது பிரியர்கள், திருடர்கள் என்று சொல்லாதீங்க, பிற பொருளை அபகரித்தவர். புரியுதா? அது ஏன் கொலகாரன்னு சொல்றீங்க? அடுத்த ஒரு உயிரை பறித்தவர். இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. கிட்னியை திருடிட்டானே, சிறுநீரகத்தை திருடிட்டானேன்னு சொல்றீங்க. முறைகேடு, சிறுநீரகத்தில் முறைகேடு, அப்படி பேசுங்க. அது மாதிரி அதுல என்ன இருக்கோ அது அப்படியே வேற தலைப்புல வருது. அவ்வளவுதான். நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.